அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மோடு பகிர வருகை தரும் உயர் திரு சரவடி சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆமா, மிதுன ராசிக்கு சொன்னாங்க, ஒரு கும்ப ராசிக்கு மாற்றி விட்டார்கள். பலன்களை அனைவருக்கும் கும்பராசிக்காக சொல்கிறேன். விசுவாசுவ அப்படின்னா உலக நிறைவு 39வது ஆண்டு தமிழாண்டிலே இடைக்காடு சித்தர் விசுவாசு ஆண்டுவை மிக சிறப்பாக குறிச்சிருப்பார். வேளாண்மை செழிக்கும், நல்ல மழை பெய்யும், கால்நடைகள் நல்ல மழை பொழியும் போது கால்நடைகள்லாம் பெருகும், ஆடு மாடு பெருகும், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நோய் தொந்தரவுக்கும் பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புடைய ஆண்டு. அதிக வெயில், சூரியனை அதிபதியாக கொண்ட ஆண்டு என்பதால அதிக வெயில் இருக்கிறதுனால கடல் சீற்றம், பூகம்பம், நிலச்சரிவுகள் இருக்கும். புதிய தொழில் நிறுவனங்கள், பழைய தொழில் நிறுவனங்கள் கைமாறி புதிய தொழில் நிறுவனங்கள் ரெடி ஆகும். கும்பராசி உங்களுக்கு இவ்வளவு நாளா 7.5 சனியில 2 சுற்று, முதல் சுற்று 2.5 வருஷம், 2வது சுற்று 2.5 வருஷம் முடிஞ்சு 3வது சுற்று ஆரம்பமாகுது. அதாவது சனி தனது ராசியிலே இருந்த சனி அடுத்தது பெயர்ச்சியாகி உங்களுக்கு மீன ராசிக்கு போயிருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியாக போகிறது. குரு உங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பது மிதுனத்துக்கு பயிற்சியாக போகும்போது இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா? பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சனி சேரும். ராகுவோட சனி சேரும் போது வாக்குவாதம், தாயாருடன் கடும் வாக்குவாதங்கள், வீடு மாற்றலாமா என்ற சிந்தனை, குழந்தைகளை கணவன் மனைவி பிரிந்திருக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. இந்த சோக காலம் மாறி 4வது மாதத்துக்கு மேல யோக காலமாக மாறும். இந்த யோக காலத்திலே நீங்கள் ஊர் மாறலாம். பிள்ளைகளுக்கு படிப்புல வெளியூர் வெளிநாடு படிப்பு கிடைக்கும். அதனால நீங்க சொந்த ஊருக்கு குடிபெறக்கூடிய நேரங்கள், யோகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடின காரியத்தை உங்க புத்தி சாதுரியத்தில் நீங்க முடிப்பீங்க. என்ன ஸ்டார்டிங் கரெக்டா இருந்தது, பினிஷிங் ட்ரபிளா இருந்தது, என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருந்தீங்க. பெர்மனண்டான வேலை இல்லை. 5-6 வருடம் நம்ம டெம்பரரியாவே வேலை பார்த்துட்டு இருந்தோம். பெர்மனண்ட் ஆகுமா? அரசு வேலை பெர்மனண்ட் ஆகுமா? முதலாளி மாத்திருவாரா, இல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களாங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்தது 5 வருடங்களாக. இப்போ வேலை பெர்மனண்ட் ஆயிரும். வேலையில பணி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு வேலைகள் இருக்கவங்களுக்கு நாடு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அமெரிக்கால இருக்கவங்க ஜெர்மன் வரலாம், ஆஸ்திரேலியா இருக்கவங்க நியூசிலாந்து வரலாம், நியூசிலாந்து இருக்கிற ஆளு இந்தியாவுக்கு வரலாம். இப்படி வேலை மாற்றங்கள் வரும், கௌரவ பொறுப்புகள் வரும். கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய யோகம், அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளே எல்லா படத்தையும் போட்டுற வேண்டியதற்கு முன் பயந்துட வேண்டாம். கோயில் திருவிழாக்களுக்கு நீங்கள் தலைவராக இருப்பீர்கள். பண வரவு செலவு கணக்கை நம்ம கவனிக்கிற பொறுப்பு பேர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரர்கள் ரொம்ப நாளா மன வேறுபாடுகள், வாக்குவாதம், இந்த சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் தகராறு இருந்து இப்ப மூத்த சகோதரர் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரு. இந்த பூர்வீக சொத்து தம்பிக்கே இருக்கட்டும்ப்பா, தம்பிக்கே இருக்கட்டும், தம்பி பொழைச்சு போட்டு இவ்வளவு நாளா 5 வருஷமா கஷ்டப்பட்டாரு, இனி அவருக்கே அந்த சொத்து இருக்கட்டும் அப்படிங்கிற சகோதரர் மனம் மாறி வருவார். தொழிலாளர்களால் முன்னேற்றம் உண்டு. பெண் குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு பெண் குழந்தைகள் வேணும் ஆசைப்பட்டவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தை வேணும் ஆசைப்பட்டவங்களுக்கு 2 குழந்தை கூட கிடைக்கலாம். குழந்தை இல்லையே என்ன பண்ணுவது, நான் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஊரெல்லாம் பேசுறாங்களேன்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம். உங்கள் கவலை 6வது மாசத்துக்கு மேல கவலை மறைந்து விடும். குழந்தைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதுனேன், 5 தடவை எழுதுனேன், 6 தடவை எழுதுனேன். வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்காங்க சிலர். இங்கே இந்திய நாட்டுல ஒரு பரீட்சை பாஸ் ஆக முடியல, நான் 4 டைம் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் சதய நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாஸ் ஆயிருவாங்க. இந்தியாவிலே அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். இந்தியாவிலே அந்த வேலைகள் கிடைக்கும். நீட் பரீட்சை அப்படின்னு சொல்றோம். அந்த நீட் பரீட்சையில நான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா
நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், 2வது அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். எல்லாருமே கல்வியில வந்து நினைத்த காரியம் முடியும், சேமிப்பு உயரும், தொட்டது துலங்கும், சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கும். ஒருத்தர் மதம் மாதிரி திருமணம் பண்றாங்க, ஜாதி மாதிரி திருமணம் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து ராகு இருக்கிறதுனால அந்த திருமணங்கள் கைகூடும். ராகு வந்து ராசியில வந்து நிற்கும் போது இந்த ஜாதி மாதிரி திருமணம், மதம் மாதிரி திருமணம் ஆனா போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் ஊர் இருக்குது. ஆனா அந்த திருமணம் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்காம இருப்பாங்க. அந்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். பேரண்ட்ஸ் கூட 2-3 மாசம் மன வருத்தம் இருந்து அது சரியாயிரும். வீண் வம்பு வழக்குகளை நீங்க தவிர்ப்பது நல்லது. விமர்சனம் உங்களை வருத்தப்பட வைக்கும். இந்த விமர்சனங்களை நீங்க கண்டுக்க தேவையில்லை. விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். விமர்சனம் நம்மளை விருத்தியாக்குன்னு நினைக்கணும். நெஞ்சு படபடப்பு, தலை சுட்டல், இந்த கால் மரத்து போறது, இப்படி சின்னதா வந்துதான் நீங்க பெருசா ஐயோ பெரிய வியாதியோடு எதிர்பார்க்க வேண்டாம். அது உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம். எப்பவும் ஒரு மன பிடிப்பட்டு நம்பிக்கையின்மையா ரொம்ப நாளா இருந்தீங்க. இப்போ யாரை நம்புவது நம்ப கூடாதுங்கிறது இருந்தோம். இப்ப எந்த பிரச்சனையில எல்லாரையும் நம்பலாம். நீங்க துரோகம் பண்றான்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு யோகம் பண்ணக்கூடிய யோக காலம் உங்களுக்கு வந்து விட்டது. வீடு பராமரிப்பு செலவு பண்ணலாம், புது வீடு கட்டலாம். தெற்கு பார்த்த வாசல் வைக்கலாமா, வடக்கு பார்த்த வாசல் வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க தெற்கு பார்த்த வாசல் வைக்கலாம். தெற்கு பார்த்த ஸ்டேட்ல நீங்க வடக்கு பார்த்த வாசல் வைக்கலாம். நார்மலாவே கும்பராசிக்கு தெற்கு வாசல் சிறப்பு அப்படின்னு சொல்றது. சதயத்துக்கு வாஸ்தே தேவையில்லை. இந்த பூரட்டாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேற்கு வாசல் வைப்பாங்க, கிழக்கு வாசல் வைக்கலாம். அவிட்டத்துக்கு பொதுவா தெற்கு பார்த்த வாசல் சிறப்பு. நீங்க வாசல் வந்து பத்தி கவலைப்பட வேணாம். வீடு நீங்க தாராளம் கட்டலாம். அது பத்தி ஏதாவது டவுட்னா பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணிக்கங்க. எப்படி வாசல் வைக்கலாம், யார் பேர்ல வீடு வாங்குறோம் அப்படிங்கறத நீங்க கன்சல்ட் பண்ணா சிறப்பு. மனைவி மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க. ஆனா மனைவியை நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். வேலை நிமித்தமாக மனைவியை ரொம்ப நாளா ஒரு 3-4 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறீங்க. இனி நீங்க மனைவியோட போய் சேர்ந்துக்கலாம், இல்லாட்ட கணவரோட மனைவி சேர்ந்துக்கலாம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் போது கணவன் மனைவி பிரிவினையான கணவன் மனைவி இணைவார்கள் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு வந்து விஐபி சப்போர்ட் இருக்கு. மகனுக்கு நல்ல மருமகள் கிடைப்பாள். ஷேர் மார்க்கெட்ல மட்டும் கவனம் தேவை. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து சனி ராகு சேர்க்கைனால ஷேர் மார்க்கெட் நமக்கு சிறப்பா இருக்குமான்னு சொல்ல முடியாது. புதன் வந்து வீக்கா இருக்குது. நீங்க வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ அரிசி வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், எண்ணெய்னா பெட்ரோல்ல இருந்து கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சொல்லலாம். எண்ணெய் வியாபாரம், இந்த கனரக வாகனங்கள் இயக்குவர்கள், ஏஜென்சி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே பழைய கஸ்டமர் போயிட்டாங்களே, புது கஸ்டமர் எங்க தேடுறதுன்னா நீங்க கவலைப்படவே வேணாம். புது கஸ்டமர் வந்துருவாங்க, அந்த பழைய கஸ்டமரும் திரும்பி வந்துருவாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். 5லே குரு, பண பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். மற்றபடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில வந்து அவிட்டம் 3-4, இந்த அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு வந்து பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவிட்டம் 4க்கு வந்து சுப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, சுப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதுல சதயம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் 1க்கு 34 வயசு வச்சிருக்கோம். இப்ப 32ல இருந்து 34 வயசு இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து ஆட்டோமேட்டிக்கா பத்திரமாயி இவங்க கைக்கு வந்துடும். சதயம் 2ஆம் பாதத்திலே இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சதயம் 3ஆம் பாதத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு வந்து ரொம்ப நாளா நடக்கிற கேஸ் வந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சதயம் 4ஆம் பாதம் 27 வயசு இருக்கவங்க வெளிநாடு போயிடலாம். திருமண அமைப்புகள்லாம் பக்காவா ரெடி ஆயிருது. பூரட்டாதி 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரலாம். நம்ம இந்தியாவுக்கு வரணுமே, தாய் நாட்டுக்கு வரணுமே, தாய் தந்தையை பார்க்கணுமே இருக்கிற பூரட்டாதி 1ஆம் பாதக்காரங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்துடலாம். ஒரு 36-38 வயசு இருக்கவங்க. பூரட்டாதி 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தொழிலாளிகள் சப்போர்ட் பண்ணி 2-3 பிரான்சஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு காபி பார் வச்சிருக்காங்கன்னா 2வது ஒரு காபி பார் ஆரம்பிச்சு 3வது பிரான்ச்சுக்கு போகலாம். ஏன்னா தொழிலாளிகள் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. பூரட்டாதி 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய யோகம். மகளுக்கு திருமண பாக்கியங்கள் வரும். மகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாள்பட்ட நோயா இருந்ததுன்னு நினைச்சாங்க. அது நோயே இல்லை, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மனைவிக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். இவங்க வந்து கூட போய் மனைவி கூட பிக்கப் டிராப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்.
இவங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பூரட்டாதி 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இவங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவங்க சிவன் வழிபாடு தான் மெயினா பண்றது. சிவாலயத்துக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை இல்ல திங்கக்கிழமை போய் ஒரு 11 நெய் விளக்கு தான் போடணும். நெய் விளக்கு போட்டாதான் நம்ம இடம் வீடு கட்டுற யோகம் வரும். நெய் விளக்கு போடுவது யோகத்தை தரும். இல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை முடிந்தால் தரிசிச்சுட்டு வரலாம். இல்ல நாங்க கிராமத்துல இருக்கிறோம், எங்களால அம்மனை தான் வணங்க முடியும் அப்படின்னா ஊர்ல உள்ள அம்மனை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல போய் விளக்கேற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உழைப்பால உயர்வீர்கள். உழைப்பால உயர்றது உங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் வேணும். பேச்சால கை நழுவக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணினி வேலையில இருக்கவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். ஆனா புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாறலாம். வழக்கு நெருக்கடி எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸா ஆயிருவீங்க. துன்பம் விலகி இன்பம் மலரும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகுந்த யோகமான ஆண்டாக அமைகிறது. அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் அனைத்து யோகங்களையும் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்துகிறோம். நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சரிங்கய்யா. தெளிவா திடமா, ஏன்னா திறராசி தானது, திடமா வரக்கூடிய வார்த்தை தானது. திடமா பலன் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜநிலை டிவி பார்த்து கொண்டிருக்கிற நேர சார்பில் வந்து உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரிங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டு வந்து பொதுவாக வந்து கும்பராசிங்கிற போது நம்மளை பொறுத்த எல்லாமே பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒண்ணு வந்து திருமணம் சொல்லிட்டீங்க, திருமணம் சம்பந்தமா சொல்லிட்டீங்க, தொழில் சம்பந்தமா சொல்லிட்டீங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரம், இந்த கொடுக்கல் பைனான்ஸ் எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பைனான்ஸ் வந்து பண்ணலாங்க ஐயா, ஆனா பெரிய தொகையை பண்ணக்கூடாது. சிறு சிறு தொகைகளை பண்ணுவது சிறப்பு. இன்னொன்னு இவங்க இன்னொருத்தர் பேர்ட்ட கொடுத்து பண்ணுவது சிறப்பு. டைரக்டா இவங்க கொடுக்காம, இவங்க எங்க பணம் இல்ல இன்னொருத்தர் கொடுத்து எனக்கு ஒரு வட்டி போதும், அவர் கொடுத்து அவர் 2-3 வட்டி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கினா பணம் வரும். இவர் டைரக்டா கொடுத்தா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா தொடரும் சனி பயிற்சி இன்னும் 2 வருஷம் சனி இருக்குது. இந்த சனி வந்து எப்பவுமே கொஞ்சம் நமக்கு பண நெருக்கடிகளை உண்டாக்கிட்டே தான் இருக்கும். அதனால இவங்க பேர்ல இல்லாம இவங்க வேற ஒருத்தர் கொடுத்து நம்பிக்கையான ஒரு பேர்ல கொடுத்து பண்ணுவது சிறப்பை தரும். பெரிய அமௌண்ட்களை கொடுக்க கூடாது. சின்ன சின்ன அமௌண்டா பிரிச்சு கொடுப்பது யோகம் தான். ரொம்ப நன்றிங்க. மிகவும் நன்றிங்க. தங்கள் வாழ்த்துக்களுங்க ஐயா. நான் வாழ்த்துங்க. நன்றிங்க.